India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். நீ funny. என்னடி அந்த ரிங்கி கூட மெசேஜ் பண்ணி இப்படி சிரிச்சிட்டு இருக்கறத நீங்க எப்போ நிறுத்தவே மாட்டீங்களா? எனக்கு நீங்க இப்படி பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவகிட்ட பேசாதீங்க, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கோவப்படாதடி. குரூப்ல தானே மெசேஜ் போட்டிருக்கா, எனக்கு தனியா அனுப்பியிருக்கா. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பழகுறோம், அதனால இதெல்லாம் சகஜம்டி, விட்டுரு. அப்படியா? நானும் உங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணதே இல்ல. அவ உங்களோட ஸ்டூடண்ட், நீங்க அவளோட டீச்சர். அவ உங்களோட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க ஜாலியா இருக்கீங்களா? காலையில 7 ஆரம்பிச்சிட்டியா? எல்லா விளையாட்டுக்கும் காரணம் இந்த போன் தானே? ஏய் பைத்தியக்காரச்சி. இன்னைக்கு இவ்வளவு வடப்புறதில்ல. இப்பெல்லாம் வாய் அதிகமாயிடுச்சுல உனக்கு. இந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணம் என்னுடைய போன் இல்லடி, உன்னுடைய நாக்கு தான். விடுங்க. நான் கிளம்புறேன்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. 20,000 ரூபாய் போச்சு. ஐயோ டிஃபன். என் கோவம் இருக்கே, இதை எப்படியாவது தொலைச்சு கட்டணும். ஆமா, அந்த பொண்ணு தான் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு பாவம். Sir, 1 second. சொல்லு. Good morning sir. Good morning. Sir, நீங்க பேப்பர்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னீங்கல்ல, இதோ எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த தீசஸ் எல்லாம் ரீட் ப்ரூஃப் பண்ண சொன்னீங்கல்ல, அதை உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் சார். ரித்திக், ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியலடா. நீ என்னோட ஒரு பெஸ்ட் அசிஸ்டன்ட். அப்புறம் இன்னைக்கு நான் உனக்கு செக் கொடுக்கணும்ல, மறக்காம கொண்டு வந்துட்டேன். இந்த உன்னுடைய செக். என்ன சார் நீங்க வேற இந்த வேலையை நீங்க 2 நாள்ல முடிச்சிடலாம். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வேலை நீங்க வேணும்னே சொல்றீங்க. அப்போதானே எனக்கு ஒரு salary கொடுக்க முடியும். அதை வச்சு என்னோட கோச்சிங் கிளாஸ் ஃபீஸையும் கட்டிடுவேன். தேங்க்யூ சார். பாருடா, பேச்செல்லாம் பெரிய எழுத்தாளர் மாதிரி இருக்கு. கிளாஸ்ல காட்டுற உன் திறமையெல்லாம். அப்புறம் சாயங்காலம் ஞாபகப்படுத்து, போன் சர்வீஸ் கொடுத்துருக்கேன், சாயங்காலம் வாங்கி ஆகணும். சரி சார். பட் என்னாச்சு உங்க போனுக்கு? அது ஒண்ணும் இல்ல, தெரியாம தண்ணியில போட்டேன். சரி வா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இந்த 5 டாபிக்ஸ் உங்க செமஸ்டர்ல கண்டிப்பா வரும் guys, ரைட்? அதனால மத்த டாபிக்ஸை விட்டுலாம் நினைக்காதீங்க, எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். நம்ம ஃபுல் சிலபஸையும் முக்கியமா கவர் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். சாரி சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரிங்கி, கிளாஸுக்கு லேட்டா வர மாட்டியா, என்னாச்சு? ஓகே தானே? அதெல்லாம் இல்ல சார், உங்க கிளாஸ்க்கு எப்பவும் லேட்டா வர மாட்டேன்னா. எனக்கு திடீர்னு மாலுக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. அப்பதானே உங்க ஷர்ட்டுக்கு மேட்சா என்னால போட முடியும். அட ஓவரா சிரிக்காதீங்க, அடங்குங்க. மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால கல்யாணமான நான் இப்ப சிங்கிள் ஆக முடியாதுமா. ஐ நோ சார், ஆனா கனவு காண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. ஜஸ்ட் கிட்டிங் சார். புரியுது. நீ கொஞ்சம் மறக்காண்டா மாதிரி தான் இருக்க. ஐ நோ சார். நவ கேன் ஐ டேக் எ செல்ஃபி ப்ளீஸ்? இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் வாங்குவேன். நானும் பாத்துட்டு இருக்கேன். 6 மாசமா எத்தனை செல்ஃபி தான் எடுத்துட்டு இருப்ப நீ? ஒருவேளை செமஸ்டர்ல அரியர் வச்சியோ, நான் அற விடுற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை, புரியுதா? சார், உங்க செல்ஃபி என்ன பொறுத்த வரைக்கும் என்கரேஜ்மெண்ட். சரி எடுத்துக்கோ.
போதும் போதும், முதல்ல போய் உட்காரு, நோட் புக் எடுத்து எழுதுற வழியை பாரு போ. அட போமா போ. வேடிக்கை பார்த்தது போதும், வேலையை பார்க்கலாமா? சாரி சொல்லிடு. போனை தண்ணியில போட்டதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ஆனா நான் எப்படி சாரி சொல்றது? போனை தான் நான் தண்ணியில போட்டனே. ஏய் சாரி என்ன போன்ல மட்டும் தான் சொல்லணுமா என்ன? டிஃபன் எடுத்துட்டு போ. கபீர் டிஃபனை மறந்து விட்டுட்டு போனதா சொன்னல, அத கொடுக்கிற சாக்குல சாரி சொல்லிடு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி ஓகே, நான் இப்பவே கிளம்புறேன். டிஃபன் எனக்கு இன்னைக்கு குருதட்சணையா உங்ககிட்ட இருந்து டிஃபன் வேணும். கிளம்புற அவசரத்துல டிஃபனை வீட்டுல விட்டேன். சார், இன்னைக்கு நீங்க கண்டிப்பா நான் செஞ்சதை தான் சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்காகவே நான் சைனீஸ் பண்ண கத்துக்கிட்டேன். சார் ஒரு நிமிஷம் போடா. ஹலோ. இந்தியன் ஃபுட்டை அடிச்சுக்கவே முடியாது, ஏன்னா நான் ஒரு தேசபக்தன்பா. ஆனா சார், அப்ப துரோகமும் பண்ணணும். ஏன்னா வீட்ல செய்யற தால் சப்பாத்தி எல்லாருக்குமே போர் அடிச்சிரும்ல. எவ்வளவு திமிரா இருந்தா என்ன இவ டால் சப்பாத்தின்னு சொல்வா? நம்ம சாருக்கு உடம்பு பூரா மச்சையா. பொண்ணுங்க எல்லாருக்கும் இவரை பிடிக்குது. பொண்ணுங்கெல்லாம் இவரை மிரட்டி லவ் பண்ணுவாங்க போல. பாவம் அவர் பொண்டாட்டி. உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்லையா? ஒரு கல்யாணமான ஆம்பளை கிட்ட இப்படி எல்லாம் பழகுறீங்க? ஏய் என்னடி, என்ன பண்ற நீ? உனக்கு ரொம்ப ஆசையா இருக்குல்ல என் புருஷனை கூட்டி விடுறதுக்கு? என்னடி, என்ன பண்ற? முடியாது. இப்ப இவளுக்கு அடிய பாருங்க. ஏய் மேடம், குழந்தைடி அவ. குழந்தைனா குழந்தை மாதிரி இருக்கணும். இவளை பார்த்தா எனக்கு அப்படி தோணவே இல்லங்க. ஒழுங்கா இவகிட்ட சொல்லி வைங்க. உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும், இல்லன்னா நான் இவளை கொன்றுவேன். இவரு என்னோட கதிர் சார். என்ன உன்னோட கபீர் சார்? அவரு என்னோட புருஷன். ஏன் என்ன பிரச்சனை? நாங்க என்ன தப்பாவா பழகிட்டு இருக்கோம்? ஆமா, அத நான் என் கண்ணால பார்த்தேன். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்கு. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதுனால ரெண்டு பேருக்குள்ள எந்த தொடர்பும் இல்ல. புரியுதா? என்னடி ஓவரா பேசுற? என்ன பண்ற நீ? பைத்தியம் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போதும். நான் இவளை சும்மா விட மாட்டேன். இங்க இருந்து போ. போ முதல்ல. இங்க இருந்து போடி. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. இப்ப உன்னாலதான் சாருக்கு மேம்க்கு நடுவுல சண்டை. அவரோட பட்டிக்காட்டு பொண்டாட்டிக்கு தான் அறிவு இல்ல. நல்லதுதான் அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. அதுதான் எனக்கும் சந்தோஷம். சார் அவங்கள விட்டு சீக்கிரமாவே பிரிஞ்சிடணும். நான் அவருக்காக தான் ஃபேவர் பண்றேன். என்னங்க என்ன பண்றீங்க? விடுங்க, விடுங்க, என்னங்க விடுங்க. கபீர் விடுங்க. கபீர், நீங்க என் பேச்ச கேக்குறீங்களா இல்லையா? அந்த பொண்ணு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஏய் நிம்மி, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லடி. அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வருஷம் அவங்களுக்கு படிப்பு முடிச்சிட்டாங்கன்னா இந்த ஊரை விட்டு வெளியில போயிடுவாங்கடி. அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் டென்ஷன்? நான் அந்த பொண்ணுங்க மாதிரி அழகாவும் ஸ்மார்ட்டாவும் இல்லையா? அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணுங்க முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. ஏய் நிம்மி, என்ன புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் விரும்பினதுனால தான் நம்மள அம்மா அப்பா சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்கு இடையில யாரும் வர முடியாது. நீ ஏன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். நான் என் பொண்டாட்டி கூட உரிமையோட எப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் வெளியாளன் கூட இருக்க முடியுமா? என்ன சொல்லு. அது என்னது? சாரி சார், அது நான் இந்த முக்கியமான பேப்பர்ஸை தான் சார் கொடுக்க வந்தேன். கால் தடுக்கி அப்படியே. சாரி சார். சாரி மேம். அட நீ ஏன்பா சாரி சொல்ற? ஆக்சுவலி கதவு மூடாதது எங்களோட தப்பு. அதனால நான் தான் சாரி கேட்கணும். சரி, வந்தது வந்துட்ட. நிச்சயமா சாப்பிட்டு தான் போகணும். சரி சார். ஏய் உள்ள வா. சார், சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. சொல்லு ரிங்கி. சார், அது நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் சார். அன்னைக்கு உங்களோட ஒய்ஃபை நான்
என்ன பண்றது, எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் தான் நான் அப்படி, அதுக்கப்புறம் அவங்க அது ஐ டோன்ட் நோ சார், ஐ அம் சாரி. பரவாயில்லையே, ஒரு லைனை கூட முழுசா சொல்லி முடிக்க மாட்டேங்கிற. அப்படின்னா மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கலன்னு அர்த்தம். என்னால எதுவும் பேச முடியலன்றது அர்த்தம் கூட இருக்கலாம்ல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஏய் ஏய் சுமாரு, ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, தப்பு உன்னோட எது இல்ல. நீ பண்ணது எல்லாமே அது ரியாக்ஷன். ஆமா, தப்பு எல்லாமே உங்க வைஃப் மேல தான். என்ன பேசுற? நீ மன்னிப்பு கேட்டல, எப்ப என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப கிளம்புறியா நீ? போன்னு சொன்ன. கோச்சுக்கிட்டியா? ஏய் ரிங்கி. ஓ, இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா. சார், இவளை நீங்க ஏன் என்டர்டெயின் பண்றீங்க? ஒரு தடவை நல்லா கூப்பிட்டு வச்சு திட்டி அனுப்புங்க, அப்புறம் லைஃப்லயே பேச மாட்டாவ. வர வர நீ ரொம்ப செல்ஃபிஷேட்டடா. சார், என்ன சொல்றீங்க? அப்படின்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணும்போது சரி இல்லையா? ஏன்னா நீ பையன். அதுவே நான் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணா அவளை நான் கோச்சிக்கணும்னு நீ சொல்லிட்டு இருக்கல. சார், ரிங்கிக்கு ஹெல்ப்பா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிங்கியோட அப்பா அவளையும் அவங்க அம்மாவையும் தனியாக விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அதனால ரிங்கியோட மனசுல ஒரு பெர்ஃபெக்ட் ஆம்பளைன்னு பார்த்தா அவளுக்கு என்னமோ நான் தான் தோணுது. ஒருவேளை நான் இப்ப அவளுடைய நம்பிக்கையை உடைச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ ரொம்ப கஷ்டப்படுவாடா. அதுவும் இது அவளுடைய ஃபைனல் செமஸ்டர் வேறடா. பட் சார், இப்ப ரிங்கிக்கு உங்க மேல கிரஷ் இருக்க கூடாது. ஏய், இந்த கிரஷ்ல என் பொண்டாட்டி என்ன எப்படி கிரஷ் பண்ணுவான்னு எப்படிரா சொல்றது? நானு என் பொண்டாட்டி ரிங்கியை எப்படிரா புரிஞ்சுப்பான்னு நானே வேண்டிட்டு இருக்கேன். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.